ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை பற்றி. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெத்தலை பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது, ஐடியா. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லைட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை, அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல், அதாவது சின்ன லெவலில் ஆரம்பிக்கிற எல்லா பிஸ்னஸுக்கும் இந்த பிஸ்னஸ் லைட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் உங்களுக்கு நான் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோன்னு எனக்கு தெரியுது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. நேயர்களே வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்ச இடம் இருந்தாலே போதும். அதில் வந்து வாரத்துக்கு 1000 இல்லை 2000 இல்லை 3000 வரைக்கும் உங்களால் ரொம்ப கொஞ்சம் இடத்துல, அதாவது 2 சென்ட் 3 சென்ட் இன்னும் 1 சென்ட் இடத்துல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் சொந்த வீடாவது, மெத்த வீடாவது குறைஞ்சது இருக்கணும். அட்லீஸ்ட் 1 சென்ட் இடம் இல்லை 1/2 சென்ட் இடமாவது உங்களுக்குன்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செய்ய முடியும். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த வெத்தலை விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வெத்தலை பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து இது நாங்கள் மெயின்டெனன்ஸே பண்ணலை. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பண்ணால் போதும், பட் இது ரொம்ப நாளாக மெயின்டெனன்ஸ் பண்ணல. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறதுக்காக வேண்டி ஒரு வெத்தலையை பிரிக்கிறோம் பாருங்கள். இந்த வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க வெத்தலையை இல்லையா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த சைஸில் இருக்க வெத்தலையை இதுதான் பதமான வெத்தலை, ஓகேங்களா? இந்த சைஸில் இருக்க வெத்தலையை அந்த டைமுக்கு வந்து நம்ம விற்கணும். டைமுக்கு வந்து பறித்து விற்கணும், சரிங்களா? அந்த சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுல வந்து வளரணும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி. இந்த வெத்தலை கொடி வந்து நர்சரியில் கேட்டாலே கிடைக்கும். வித்தின் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 70 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பதமான வெத்தலை நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாட்டி நான் பறித்து விற்றுருக்கணும், பட் கொஞ்சம் நான் கடையில் போய் விசாரிக்காத விட்டதுனால இன்னும் அதை பற்றி நான் போகவே இல்லை. பட் ஆனால் பறித்து நம்ம வந்து அடிக்குவேட் ஒரு கவுளினா ஒரு 100 வெத்தலையை கொண்டது ஒரு கவுளி. அது வந்து மினிமம் நம்ம வந்து ஒரு 30 to 40 ருபீஸ்க்குள்ளே அந்த ரேஞ்சில் விற்க முடியும். அப்படி விற்றாலே நமக்கு லாபம் தான். லாபம் மட்டும் இல்லை, அது வந்து நமக்கு அடிக்குவேட்டாக ஒரு நம்ம ஃபண்டு ஆட் ஆகுது. ஃபண்டு ஆடிங் வந்து நம்ம ஃபைனான்ஷியல் பொசிஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நம்மளுடைய பண இருப்புக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா 1000 2000 இப்படி வந்து சிறு சேமிப்புங்கிறது நம்மளுடைய வருமானத்துக்கு ரொம்ப முக்கியமாக பங்கீடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையுடைய அளவை பார்த்துக்கோங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ரகம் மெத்தட் வந்து இது கிடையாது. பட் இது வந்து நாங்கள் மெயின்டைனே பண்ண கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணாத இதுலேயே வாரத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம 1000 வெத்தலையை நாங்கள் வந்து பறித்து விற்கலாம், சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக உரம், ஒரு 10-15 கிராம் உரத்தை வந்து வாரத்துக்கு உரிட்டு விடலாம். ஆக்சுவலாக அந்த உரமே இன்னும் நான் போடல. வெறும் தண்ணியில் தான் வந்து இப்போ உங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு சிம்பிளாக மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஆனால் இப்போ அர்ஜெண்ட்டாக வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கோஸ்கரம் மட்டும்தான் இப்போ அர்ஜெண்ட்டாக வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதை விட பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி இருக்கிற கொடி ஒரு 2 கொடி இருக்குது. அந்த கொடி வந்து அந்தாண்டு சைடு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் போட்டுருக்குறோம். அதை நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொடி. இந்த கொடி வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிருக்கு. இதுவே நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் தான், பண்ணி நாங்களாகவே தான் மேலே ஏற்றி விடணும். பட் இதுவே ஆட்டோமேட்டிக் ஏறி இருக்குது. இந்த ரகம் வந்து பெருசாக
வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, இது வந்து ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தாங்க ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் லெவல் வந்து இப்போ நம்ம பிரித்து இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 ருபீஸுக்கு இப்போ நான் விற்கலாம். என்னுடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா 120 ருபீஸுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு வெத்தலையை பறித்து நான் இன்றைக்கி கூட விற்கலாம். பட் நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சிம்பிளாக ஏர்ன் பண்ணலாமே இதில். அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இனிமேலும் சப்ஸ்கிரைப் ஆக போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 சென்ட் ரேடியஸ். 1 சென்ட் ரேடியஸ்ன்றது ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 444 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து ஒரு சென்ட்டே வரும். ஸோ அதுவே இல்லை, எனக்கு காசு சென்ட்டு தான் இருக்குது, ஒரு 100 to 100 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இதை செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு உட்பட்ட ரேடியஸ் தாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்டு கூட வராது. ஆக்சுவலாக அப்படின்னு 36x10, அதாவது 36x10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ஃபீட். ஆக்சுவலாக 444 ஃபீட்டே என்ன வேணும், ஸ்கொயர் ஃபீட் வேணும் ஒரு சென்ட்டுக்கு. பட் இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வெத்தலை நடலாம் அப்படின்னா, என்னுடைய ஃபீட்டை இப்போது கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எத்தனை அடி நம்ம சும்மா ஆவரேஜாக ஒரு ஃபீட் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஓகே, 17.5 வருது. லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரெட்த்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஓகே, 5.5 வந்து 5.5 ஆவரேஜ் ஸ்டெப்ஸ் வந்து பிரெத். அப்புறம் வந்து 17.5 லென்த்து. ஓகேங்களா. இந்த லென்த்தில் ஆக்சுவலாக நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண முடியும். இந்த வெத்தலை பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட முடியும். சரிங்களா. பட் என்னுடைய அட்வைஸ் என்ன, இந்த லென்த்து பிரெத்தில் வந்து நீங்கள் பெருசாகவே செய்யலாம். இது வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 300லேருந்து 500 வரைக்கும், 500 ரூபாய்க்கான வெத்தலையை வந்து விற்க முடியும். ஒரு கவுலினா 100 பிடிக்கும், 100 வெத்தலை. அந்த 100 வெத்தலையை வந்து 30லேருந்து 40 ரூபாய்க்குள்ளே உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கடைகளில் பொட்டி கடை அந்த மாதிரி கொடுக்கலாம். அதான் 100 தான் யூனிட்டுன்னு கிடையாது. நீங்கள் 200ம் கொடுக்கலாம், 20ம் கொடுக்கலாம், 10ம் கொடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய சேல்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து எப்போவுமே உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா. இந்த சேல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைஃப் நல்லா பிக்கப் ஆகிடும். இந்த விஷயம் வந்து நிறைய பேர் செய்யாமல் வந்து வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறாங்க. பட் என்னுடைய மைண்டில் இது ரொம்ப நாளாக தோணுன ஒரு பிஸ்னஸ் இது. இன்னும் நான் விற்க ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் நான் கடையில் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. ஒன்றும் இல்லைங்க, அவங்க 30 ரூபாய்க்கு வாங்கலாம், 25 கூட கொடுக்கலாங்க, தப்பே இல்லை. 30, ஏன்னா 25 நமக்கு வந்து இதில் வந்து எந்த மெயின்டெனன்ஸ் செலவுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வெத்தலை கொடி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் தண்ணி உரம் அதுக்கான அந்த சத்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நியர்லி வந்து என்னுடைய கணிப்புப்படி இது வந்து லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. மேபி ஒரு 10 இயர்ஸ் இருந்தாலே 5 இயர்ஸுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஈல்டு கொடுத்தாலே உங்களுக்கு அது போதுமான ஒரு பிஸ்னஸ் இது. சரிங்களா. ஸோ இந்த ரேடியஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சாலும் போதும். இப்போ 350, அதாவது 17.5 லென்த்து ஆவரேஜ் ஸ்டெப்ஸு ப்ளஸ் 5.5 ஃபீட்டு ஸ்டெப்ஸு உங்களுக்கு வந்து பிரெட்த்து கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. இதில் நீங்கள் பாதி செஞ்சாலே பாதி அளவுக்கு இருக்கிறதுல ஒரு 10 இல்லை 5 கொடியை வாங்கிட்டு வந்து நீங்கள் நட்டாலே போதும். அப்படி உங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு தெரிவிச்சிங்கனாக்கா நம்ம வீட்டில் அந்த இப்போ வந்திருக்க இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெற்றிலையிலேருந்து அந்த கொடியை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் பிரெத் அண்ட் லென்த் இருக்குது. சரிங்களா. இந்த லென்த் இருந்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 கொடி ஏற்றலாம். ஓகேங்களா. இது வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 16 ஃபீட்டு, 16 × 12, 16 × 12 எவ்வளோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த லென்த் இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப சின்ன ஏரியாவில் நல்லா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன ஏரியாவில் வந்து நீங்கள் 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியுதுன்னா உண்மையிலே வந்து இது பெரிய விஷயந்தாங்க. இதையே வந்து மாடி வீட்டு தோட்டத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதம். இதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கூட பெரிய டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது.
40 ரூபாங்கிறது நீங்கள் 25 ரூபாய்க்கு கொடுங்க, 28 ரூபாய்க்கு கொடுங்க, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களுக்கு 40 ரூபாய்க்கே கொடுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் அப்படி கொடுத்தாலுமே வந்து இது வந்து நல்ல ஒரு இதுதான் ஆவரேஜ் வெத்தலை. இந்த சைஸில் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது லாபகரமான தொழில். ஒரு டீச்சராக போனால் கூட 8,000 9,000த்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு நம்ம பாடாப்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் அவ்வளோலாம் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு விதின் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் இலையெல்லாம் பிரித்து முடிச்சிடலாம். அப்படியே ஒரு விதின் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து சேல்ஸும் முடிச்சிடலாம். சேல்ஸும் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இன்னும் ஏதாவது ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதிலே வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை எதாக இருந்தால் பார்த்துட்ருக்கலாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வந்து இன்னும் நிறையா பிஸ்னஸ் வச்சுருக்கேன். ஒரு சில பேருக்கு தண்ணி நிறையா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சில பேர் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னோடனே எங்களுக்கு குடி தண்ணி தாங்க இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியாஸில் இருக்குது. பட் உங்களுடைய தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு லேண்ட் எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஐடியாஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். எனக்கு வேண்டியது ஒன்று என்னென்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் எனக்கு வேணுமே. மற்றபடி உங்களுக்கான எல்லா பிஸ்னஸ் ஐடியாவும் சிம்பிளாகவே ஒரு 10 வயசு குழந்தை இல்லைங்க, 8 வயசு குழந்தை நினச்சா கூட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு 300லேருந்து 1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.